Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் எப்படி கட் பண்ணி அந்த பார்ட்ஸ்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி ஈஸியாக நம்ம கட் பண்ணுறது, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பீல் பண்ணணும்னு சொல்கிறேன். பாருங்கள், இது ஃபுல் சிக்கன். இன்னும் ஸ்கின்னு ரிமூவ் பண்ணல. ஸ்கின்னு ரிமூவ் பண்ண கூட தேவையில்லை, அப்படியே வச்சுட்டு போன்லெஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சிக்கனுடைய ப்ரெஸ்ட்டுக்கு மேலே இந்த ஷோல்டர்கிட்ட 2 ஜாயின் இருக்கும். எலும்போடைய ஜாயின், முட்டுடைய ஜாயின் சொல்லுவோம். அதுக்கு நேர நைஃபை வச்சோம்னா போதும், அது அப்படியே கட் ஆயிரும். கட் பண்ணி ஒரு கையில் சிக்கனுடைய ப்ரெஸ்ட்டை பிடிச்சி இழுத்துட்டோம்னா அப்படியே அழகாக ப்ரெஸ்ட்டு பீஸ் மட்டும் வந்துடும். இந்த சிக்கன் ப்ரெஸ்ட்டை வச்சு பொரிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறலாம். வேகமாகவும் குக் ஆயிரும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், எலும்பு இல்லாமல். இனி அடுத்த சைடு உள்ள ப்ரெஸ்ட்டு, அதே எலும்பு ஜாயின் நீங்கள் தொட்டு பார்த்தா உங்களுக்கு ஃபீல் ஆகும் 2 ஜாயின் இருக்கிறது. அந்த ஜாயினுக்கு நேராக நைஃப் வச்சா போதும், ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த சிக்கன் ப்ரெஸ்ட்டு தந்தூரியில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆஃப் சிக்கன் கேட்டோம்னா இந்த ப்ரெஸ்ட் பீஸை மட்டும் ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க தந்தூரியில். தந்தூரி, பார்பிக்யூ அதுக்கெலாம் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும், வேகமாகவும் குக் ஆயிரும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ப்ரெஸ்ட்டில் இருக்க சுப்ரீம். இதை சுப்ரீம் பீஸுன்னு சொல்லுவோம். இதை எப்படி பண்ணணும்னா 2 பக்கம் சைடுலேயும் நைஃபை விட்டு கிழிச்சா போதும், அப்படியே கீத்து மாதிரி வந்துடும். பாருங்கள், சொலையாக வந்துருச்சு. இது சுப்ரீம் பீஸுன்னு சொல்லுவோம். இது சிக்கன் பர்கர் பண்ணுறதுக்கு, கீமா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபேட் எதுவுமே இருக்காது, அதனால் ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து நம்ம பண்ண போகிறது லெக் பீஸ். அந்த லெக் பீஸ் ஒரு சைடு காலை பிடிச்சிட்டு இப்படி திருப்பிடுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே பார்த்தாவே நமக்கு தெரியும் சதை ஸ்டார்ட் பண்ணுறது. அதிலேருந்து நைஃப் வைக்க வேண்டியதான் ஸ்லோவாக. அப்படியே வந்துடும் லெக் பீஸ். அவ்வளோதாங்க, லெக் பீஸ் வந்துடுச்சு. இது தந்தூரி சிக்கனுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த லெக் பீஸை போன்லெஸ் பண்ணி அதில் ஸ்டப்பிங் வச்சு ரோலும் பண்ணலாம். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அது எப்படி பண்ணலாம்னு. இது சிக்கனுடைய போன்லெஸ் பண்ணது. இது வெறும் எலும்பு மட்டும்தான். இந்த எலும்பை வச்சு சூப் பண்ணலாம். இது ஸ்டாக் வாட்டருக்காக யூஸ் பண்ணுவாங்க ஹோட்டல்ஸ்லாம். ஸோ இதை வச்சு சிக்கன் கிளியர் சூப் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது ஃபுல்லாகவே எலும்பு தான், ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது கட் பண்ணுறதுக்கு. இது ஒரு 5 பீஸாக கூட கட் பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அந்த ஜாயின் மட்டும் நைஃபை வச்சு ப்ரெஷ் பண்ணாவே போதும், ஈஸியாக வந்துடும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச லெக் பீஸை எப்படி போன்லெஸ் பண்ணலான்னு பார்க்கலான்னு வாங்க. இப்போ ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கிற வேண்டியதான். ஈஸியாக வந்துடும் ரிமூவ் பண்ண, ஏன்னா அந்த ஸ்கின் எதோடையும் ஜாயினிங்லேயே இருக்காது, அதனால் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இதை 1/2 கட் பண்ண வேண்டியதான். சிக்கனுடைய லெக் பீஸை பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த சிக்கனுடைய லெக் பீஸை, இந்த லெக் பீஸ் மட்டும்தான் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அதிகமாக. ஸோ அதையும் போன்லெஸ் பண்ணி எப்படி ஈஸியாக குயிக்காக குக் பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த லெக் பீஸோடைய ஜாயின் இருக்கும், அங்கே டச் பண்ணால் தெரிய 2 மூட்டு இருக்கும். அந்த மூட்டுக்கு 2க்கும் இடையில நைஃப் வச்சா போதும், ஈஸியாக கட் ஆயிடும். பாருங்கள், கட் ஆயிடுச்சு. இதை சிக்கன் ட்ரம் ஸ்டிக்குன்னு சொல்லுவோம். சிக்கன் ஃப்ரைடு சிக்கனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ட்ரம் ஸ்டிக் சிக்கன். லெக்கோடைய இந்த மேல் பாட்டு சைனீஸில் யூஸ் பண்ணுவோம் சிக்கன் சில்லி. அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், அதோடைய க்யூப்ஸாக வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை அதிகமாக சைனீஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க.
இது சிக்கனுடைய வின்ஸு. சிக்கன் லாலிபாப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு சிக்கனுடைய வின்ஸிலிருந்து 2 பீஸ் லாலிபாப் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு காட்டுறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு பகுதி, அதில் 2 எலும்பு இருக்கும். அதை ப்ரெஷ் பண்ணால் போதும், 2 வெளியில் வந்துடும். அந்த 2 எலும்பில் அந்த சின்னதாக இருக்க எலும்பு வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். அது நமக்கு தேவையில்லை. இது தாங்க சிக்கன் லாலிபாப்பில் யூஸ் பண்ணுறது. வின்ஸ் பகுதி தான் சிக்கன் லாலிபாப்புக்கு யூஸ் பண்ணி மசாலா தடவி ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் லாலிபாப்புடைய மசாலா எப்படி பண்ணுறதுன்னு. அது ரொம்ப ஈஸி தான். இப்போ சிக்கனுடைய ப்ரெஸ்ட்டு மட்டும் கட் பண்ணுறேன். ஒரு வின்ஸு தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது சிக்கனுடைய ப்ரெஸ்ட்டு பீஸு. ப்ரெஸ்ட் பீஸு. இதை வந்து சவர்மாக்கு எப்படி யூஸ் பண்ணலாம். சவர்மாக்கு சிக்கன் கட் பண்ணும்போது ரொம்ப ஜூலியனாக இருக்கும். பாருங்கள், சிக்கனுடைய ப்ரெஸ்ட் பீஸை எடுத்துகிட்டு மேற்பகுதியிலேருந்து லேசாக ஸ்லைஸ் பண்ணால் போதும். அதிலேருந்து ஜூலியன் கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸி மெத்தடு தாங்க. இந்த மாதிரி சிக்கனுடைய கட்டிங் பீஸ் வந்து சிக்கன் எஸ்கோலோப்பின்னு சொல்லுவோம். அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கட்டிங் யூஸ் ஆகும். இவ்வளோ தின் ஸ்லைஸில் ப்ரெஸ்ட் பீஸை அது ஆயிலில் டீப்பாக ஃப்ரை பண்ணுறது. இந்த ப்ரெஸ்ட் பீஸை கூட மேரினேட் பண்ணி தோசை தவாவில் போட்டு எடுத்துகிட்டு பர்கருக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து சிக்கன் வின்ஸு. அது லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த சிக்கன் வின்ஸை கறிக்கட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்கின் எப்படி ரிமூவ் பண்ணலாம் பாருங்கள், ஈஸியாக பண்ணிட்டேன். சிக்கன் கறிக்கட்னா ஒரு சிக்கனை 14 பீஸாக கட் பண்ணலாம். ஹோட்டலில் 12 பீஸாக கட் பண்ணுவாங்க. அதுதான் சிக்கன் கறிக்கட்டுன்னு சொல்கிறது. ஒரே சேம் சைஸாக இருக்கும். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த கறி கட்டிங்க. இது சிக்கனுடைய போன்லெஸ் மட்டும்தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம 7 வகையான கட்டிங் பார்த்துருக்கோம். அந்த பவுலில் இருக்கிறது போனு, அது சூப்பு உண்டாக்கலாம். அதுக்கடுத்து உள்ளதெல்லாம் போன்லெஸ், லாலிபாப், ட்ரம்ஸ்டிக், சிக்கன் சவர்மாக்கு, சிக்கன் சில்லிக்கு, இன்னொன்று பிரியாணிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.